வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். 19 வயசுல டாட்டூ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கு இப்போதான் காலேஜ்ல இருந்து ஒரு சின்ன பிரச்சனைனால என்னை காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க டாட்டூனால தான். ஸோ அந்த டாட்டூ வச்சு நான் பெரிய ஆளை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு. ஸோ இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, அதனால இப்படி ஒரு தாட் வந்துச்சா? 8 இயர்ஸ் பழக்கம். அவன் சடனாக பைக் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால் அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா கால் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அவங்க என்னன்னு பார்க்காம வீட்டுக்கு வர இல்லை, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி அடிக்கடி வீடியோ காட்டுவேன், இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நான் டேங்க் ஸ்பிளிட் பண்ண போகிறேன், ஐபா டாட்டூ பண்ண போகிறேன்னு. வேணாம் தான் சொல்லுவாங்க. நீ வீட்டுக்கு வரனா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அங்கே போயிடுவேன் சொன்னேன். இது என் கெரியர் அப்படின்னு சொன்னீங்களா ஒரு வார்த்தை? டாட்டூ இண்டஸ்ட்ரி என்னோட கெரியர், நான் எனக்கு பிடிச்ச என்னோட பேஷன், என்ன இதில் சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சொந்தக்காரங்க தான் வந்து பயங்கரமாக கேட்டிருப்பாங்க, நல்லா இருக்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச என் அத்தை பையன் என்னோட மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லிக்க எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படிலாம் கேட்டுருக்காங்க. ஹாய் பிரதர், வெல்கம் டு சினி உலகம். பிரதர், இப்போது ஒரு கவுண்டமணி சொல்லியிருப்பாரு, நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா, அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏன் இந்த சேஞ்சஸ்? எனக்கு பாடி மாடலிங் பிடிச்சது ப்ரோ, அதனால சரி அப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு. எந்த ஏஜ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? 19 வயசுலேருந்து டாட்டூ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கு இப்போ தான் காலேஜ்லேருந்து ஒரு சின்ன பிரச்சனைனால என்னை காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க டாட்டூனால தான். ஸோ அந்த டாட்டூ வச்சு நான் பெரிய ஆளை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயராக அப்படியே ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ ஏஜ் இப்போ 25, காலேஜ் ஸ்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி ப்ரோ, இப்போது நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த டாக்ஸ்க்கெலாம் வந்து பெட் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி? அது எனக்கு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் நான் அந்த காலேஜில் போய் சேர்ந்தேன். நான் சோஷியல் ஒர்க்னால் சின்ன வயசுலேருந்தே என் அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது சாப்பிட்டுனா கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து இருக்கும்போது எனக்கும் அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணதான் கொஞ்சம் பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறத எனக்கு தேவையானதை வச்சுட்டு மற்றதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரீட் ஷேக் நம்ம மனுஷனாக 4 பேரை கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. டாக்ஸ்லாம் அதால் முடியாதுல்ல. ஸோ அதனால் அதுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எங்கேயாவது எப்போதுமே ஃபுட் பேக்கெட்டில் வந்து பிஸ்கெட் வச்சுருப்பேன், வாட்டர் வச்சுருப்பேன். கப்ஸில் எடுத்து பிஸ்கெட் வச்சுட்டு வாட்டர் வச்சுட்டு தான் போவேன் எங்கேயாவது பார்த்தேன்னா. உங்கள் வீட்டில் இருக்கிற டாக்ஸ் மட்டுமா இல்லை? ரோட் ஸ்டேக்ஸ் தான் அதிகமாக பண்ணுறேன். அப்புறம் ஸ்காலர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். அது வந்துட்டு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் என் ஃப்ரெண்டு இறந்துட்டான். அப்போலேருந்து அவன் நைட் டைமில் தான் இறந்தான். ஸோ ரிஃப்ளெக்டர் இருந்துச்சுன்னா ஒரு வேளை தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப இன்னோவேட் பண்ணிட்டு நான் அதில் அரௌண்ட் ஒரு 1500 டாக்ஸ்க்கு மேலே ஸ்காலர்ஸ் கட்டியிருக்கேன். ரிஃப்ளெக்டர்ஸ் நானே ஓனாக மேக் பண்ணி வீட்டில் தச்சு அதை கொண்டு போய் டாக்ஸ்க்கு பண்ணியிருக்கேன், ஸ்காலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு ப்ரோ தெரியும்? என்கரேஜ் பண்ணதுன்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அதில் அரௌண்ட் 4600 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் நிறையா பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 100, 200 இல்லைனா ஏபிசி பண்ணுறதுக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படிலாம் பே பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் பே பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, அதனால் இப்படி ஒரு தாட் வந்துச்சா? ஆமாம், அந்த உனக்கும் ஒரு 8 இயர்ஸ் பழக்கம். அவன் சடனாக பைக் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால் அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா கூடவே இருந்தான் காலேஜ் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபீல்ட் அவுட்லையும் கூடவே இருந்தான், ரொம்ப பழக்கம். ஸோ அவன் இறந்தப்போ இதான் ரீசன் தெரிஞ்சபோது நாய் குறுக்கால ஓடி வந்தது தான் அவன் மிஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அதுக்கு ரீசொல்யூஷன் நான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நார்மலாக நம்ம இப்போ வீட்டில் சின்னதாக ஒரு ஸ்டட்டு போட்டாலோ இல்லை டேட்டோ போட்டாலோ சின்னதாக பண்ணாலே பயங்கரமாக அடி விழும். ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த வயசில் அவனுக்கு எனக்கு பங்கு அந்த மாதிரிலாம் வச்சு புரட்டி எடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், அதாவது பேக்ரவுண்டு. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக தெரியல, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது. ஃபேமிலி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலிலாம் இல்லை, மிடில் கிளாஸ் தான், ஒரு மிடில் கிளாஸ் தான். இப்போது நாங்கள் இருக்கிறது ரெண்டுக்கு தான் இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் டாக்டராக இருக்கார், இன்னொருத்தர் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. எப்படி இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்? ஆக்சுவலி அவங்க டாட்டூ போட வந்தாங்க என்கிட்ட. என் டாட்டூ பண்ணது நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் டங் ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நானும் அரௌண்ட் நான் அப்போவே கையில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க மொத்தமாக? அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க? அவங்க ஒரு
ஒரு 2.5 lakhs செலவு பண்ணியிருப்பாங்க. மிச்ச காசுலாம் நான் தான் ட்ரை பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணி போயிட்டாங்க. சரி, இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க ப்ரோ? வீட்டில் வந்து என்ன ஃபஸ்ட்டு நடந்துச்சு? வீட்டில் நான் டாட்டூ பண்ணிட்டு போகும்போது எங்கள் அம்மா வீட்டை விட்டு நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை. என்னாச்சுன்னு வந்து பார்க்கும்போது எப்படி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் நீ வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நீங்கள் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா கால் பண்ணி? ஆமாம், நான் கால் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அவங்க என்னன்னு அப்பனா வீட்டுக்கு பார்க்காம வராத, கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்களா? வர இல்லை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அடிக்கடி வீடியோ காட்டுவேன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நான் டங் ஸ்பிளிட் பண்ண போகிறேன், ஐபால் டாட்டூ பண்ண போகிறேன்னு. வேணாம் தான் சொல்லுவாங்க. பண்ணிட்டு போனோடனே பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் மும்பைலேருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி மும்பை வந்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வீட்டுக்கு வராது அப்படின்னாங்க. நீ வீட்டுக்கு வரனா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி நமக்கு வீடு தானே இருக்குது, வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு வீட்டுக்கு போனேன். அப்புறம் வீட்டில் அம்மா இல்லை. அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு 7 days ஸ்பெண்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ். அதெல்லாம் என்னால் முடியும். நான் டங் ஸ்பிளிட் பண்ணியிருந்தேன், என்னால் சாப்பிட முடியாது. ஜூஸ் அண்ட் இதுதான் லிக்விட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதை வச்சுட்டே நான் போய் அங்கே இருந்து எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ணி கொடுத்தே. சிஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணான். அவன் கெரியர் அதான் அப்படின்னு சொல்கிறான், பார்க்கட்டும், அவனால் முடிஞ்சதை பண்ணட்டும், அவன் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுன்றான், சரி அவன் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. இப்போ இது என் கெரியர் அப்படின்னு சொன்னீங்களா ஒரு வார்த்தை? டாட்டூ இண்டஸ்ட்ரி என்னோட கெரியர். நான் எனக்கு பிடிச்ச என்னோட பேஷன், என்ன இதில் சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் பண்ணுறேன் இப்போது. அருண் ஒரு நாளைக்கு 3,000 to 5,000 பண்ணுறேன், முடியும், என்னால் முடியுது. ஓகே, இப்போ வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட் அதிக பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமாக இருந்தால் தான் என்கிட்ட வந்து டேட்டோ போட்டுப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அப்படின்னு இல்லை, எனக்கு இது யூனிக்னஸாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மற்ற ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நான் ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன், டங் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் கிரேஸ் இருக்க தானே செய்யும். ஒரு இவங்க பெரிய ஆள்ப்பா, இவங்கள்ட்ட போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, உன்னால் என்னெல்லாம் நடக்க போதோ, ஸோ இப்படி எங்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்ற மூமெண்ட்ஸ் ஏதாவது வீட்டில் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிருக்கா? கண்டிப்பாக நான் டாட்டூ பண்ணிட்டு போகும்போது இதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி போவேன் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு ரொம்ப இதாக தான் போச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஓரளவு பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் சரி ஆகிட்டாங்க. அதாவது வீட்டை விட்டுருங்க, ஏன்னா வீட்டில் வந்து நார்மலாக கேட்குறதோட நம்ம சொந்தக்காரங்க தான் வந்து பயங்கரமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி சொந்தக்காரங்க வந்து பண்ண சம்பவங்கள் இப்படிலாம் இருக்க. நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச என் அத்தை பையன் என்னோட மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லிக்க எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போலாம் வந்து என் கூட ரொம்ப ஜாலியாக பேசுனாங்க. நேற்று கூட வந்துட்டு சிவகங்கையிலேருந்து வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் தம்பி போனான் ஊருக்கு. இப்போ பரவாயில்ல, முன்னாடி ரொம்ப நீ எப்படி என்ன பண்ண போகிறோம் நாங்களும் பார்க்குறோமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓகே. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு தான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் பிளான் என்ன? இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இன்னும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி நிறையா பேர் பண்ணுறாங்க. எனக்கு அது என்னென்னா இன்னும் க்ரோ அப் பண்ணலான்னு. இதில் நிறையா ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க்கே தெரியாமல் பண்ணுறாங்க, ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. நானும் செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட் தான். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் அனாட்டமி, ஸ்கின் அனாட்டமி அதை தெரிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கணும், ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதுவரையும் மற்றவங்க யாரும் ப்ராப்பராக பண்ணல, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ராப்பராக பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இப்போது ப்ராப்பர் ஹைஜீனா நான் எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்லா ப்ராப்பராக ஹைஜீனிக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. நான் சொல்கிறது இன்னும் கீழே இருக்க ஆர்டிஸ்ட் அவங்களும் கொஞ்சம் மேட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் ஒரு 1000 நான் ஒரு 5,000 பண்ணுறேன் அப்படின்னா அதே டாட்டூ நான் 1000 பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பண்ண முடியும் தான், பண்ண முடியாதுன்னு சொல்லல, அவங்களோட ஒர்க்கு தான், டிபெண்ட் அவங்களோட ஒர்க்கு. அதில்னா ஹைஜீன் இருக்காது. இல்லை நான் ஒர்க்கு நான் சொதப்பிடுவேன். நான் இப்போ வந்துட்டு நான் ஆர்டிஸ்ட், எனக்கு இந்த ஒர்க் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாத ஒர்க்கும் இருக்கும். அதில் இப்போ ஹைப்பர் ரியலிசம்லாம் இருக்குது. அந்த ஹைப்பர் ரியலிசம் பண்ணும்போது என்னால் தனியாக பண்ண முடியாது. அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லை அவங்களே பண்ண சொல்லி நான் அது மாதிரி பண்ணுவேன். அதில் எனக்கு இது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினப்பேன். இந்த ஒர்க்குக்கு இந்த ஆள் தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒர்க் இருக்குது, அவங்கக்கிட்ட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்குலாம் டீம் அப் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ நீங்கள் முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இந்த விஷயம்லாம் என் பாடியில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ், ஸோ இன்னும் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். முன்னாடி ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன். இப்போது அதான் கண்ணெலாம் ப்ளூவாக இருக்குது. ஓகே. டங் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு காதோட ஷேப்பை டங் ஸ்பிளிட்னா ஆக்சுவலி ஒரு நமக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு? முக்கியமாக சாப்பிட முடியல. ஒரு 7 days பண்ணணுமா இது? எனக்கு அது எனக்கு நான் இப்படி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே. இப்போ கண்ணில் பண்ணீங்க, கண்ணில் பண்ணோடனே இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், நாக்கில் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் இன்னும் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள்.
இதுக்கப்புறம் என்னோட டீத்துக்கு மேலே இருக்க லேயரை வந்துட்டு கலர் பண்ண போகிறேன், பிளாக் ஆர் ப்ளூ. ஓ வெள்ளை பிடிக்கலையா? இல்லை இல்லை, டீத்துக்கு மேலே இருக்க இயர். ஓகே, வேற என்ன வச்சிருக்கீங்க இப்போ? அதுக்கப்புறம் நாக்கை வந்துட்டு யூனிவர்ஸ் கலர் மாற்ற போகிறேன், சேஞ்ச் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு 7-8 கலர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாதியில நிக்குது, இன்னும் ஃபுல்லா பண்ணுமா? சரி ஓகே. எப்படி 2 சைடுமா இல்லை ஒத்த சைடு மட்டுமா? இல்லை 2 சைடுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணலாம். சரி ஓகே. அப்புறம் வேற ஏதாவது? அதுக்கப்புறம் வேறு இம்ப்ளான்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ அது எப்படி? அது என்ன இம்ப்ளான்ஸ்னால் வந்து நம்ம டெர்மஸ் லேயருக்கு மேலே ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுறது. இது தெரியலையே, கொஞ்சம் தமிழ்ல ப்ராப்பரா. நம்மளோட டெர்மஸ் லேயர் இது எப்படி? ஓகே, உள்ளையா? ஆமாம், ஸ்கின்னுக்குள்ளே வந்துட்டு சிலிக்கான் வந்துட்டு இன்பில் பண்ணுறது. அது பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியும், அது என்ன ரிசல்ட் உள்ளே வச்சுருக்கணுமோ அது வெளியே தெரியும். ஓகே, அது ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுமா? கலர்லாம் சேஞ்ச் ஆகும், அதுக்கு மேலே இருக்க நம்ம இப்போ எலும்பு நமக்கு தெரியல, அந்த மாதிரி அந்த இடத்துல தெரியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டாட்டோ வந்து இப்போ எங்களை மாதிரிலாம் சும்மா பேர் பிடிச்சவங்க பேர் அப்படிலாம் எழுதாமல் ஸோ ஏதோ பயங்கரமாக வரைஞ்சி விளாண்டுருக்கீங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் ஏதாவது கொடுக்க முடியும்? எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, இது ஒவ்வொரு டிசைனும் எனக்கு பிடிச்சது பார்த்தோன்னே சரி அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இப்போது டாட்டோ விட்டுருங்க, இது என்ன தழும்பு மாதிரி இருக்குது? இப்போ நாங்களாம் சில்லறை வாங்கினது தான் இருக்குது. ஸோ அதில் ஏதோ வித்தியாசமாக வரைஞ்சி வச்சுருக்கீங்களா? என்னது அது? இது பேர் ஸ்காரிஃபிகேஷன். இது வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எபிடர்மஸ் லேயரை எடுத்துருவோம், டெர்மஸ் லேயர் வந்து மேலே வந்துடும். இதுதான் அதோட ரிசல்ட். கடவுள் வந்து ஒரு பைக் லான்ச் பண்ணாருன்னா நீங்கள் அதை அப்படியே பயங்கரமாக மாடிஃபைட் பண்ணுறது. ஸோ என்ன மாடிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது இப்போதைக்கு? இதுதான். இதோ ரெயின்போலாம் பண்ண போகிறீங்கன்னா சொன்னீங்க. ரெயின்போ இல்லை, யூனிவர்ஸ். அது என்ன மாதிரி? அது கலர்ஸ். அது வந்து நம்மளோட டங்கில் இப்போ சிங்கிளாக இருக்குல்ல, டங்க் எதுவும் கலர் பண்ணாமல் இருக்குது. இதில் பிளாக்கு, ப்ளூ, ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால அது பண்ண போகிறேன். சரி ஓகே பிரதர். இப்போ வந்து இங்கே வரைஞ்சிருக்கீங்களே, ஸோ அது என்னது? அவுல். சின்னதாக ஒரு விஷயம் பண்ணும் போதே ஃபோனில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது. இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஓகேவா? நான் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்க இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, நான் இத்தனை தான் பண்ணியிருக்கேன், ஸோ நான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் பண்ணியிருக்கீங்கள. ஸோ இப்போ வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பண்ணீங்களா, இல்லை வந்து இங்கே நான் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னு? இல்லை, எனக்கு பிடிச்சதான் பண்ணேன், அவங்க பண்ணாங்கலாம் பண்ணல. எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப இது 5 வருஷம் என் ட்ரீம், என்னோட ட்ரீமு. இப்போ எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. சரி, இப்போ டைம் கிடச்சிது, கரெக்டாக பர்ஃபெக்ட் டைம் கிடச்சி நான் பண்ணிட்டேன், அவ்வளோ. ஓகே, இப்போது இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகவா இல்லை? அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோ. சரி, இப்போது காலேஜ்லேருந்து வரும்போது நான் டாட்டோவை பற்றி தான் அசிங்கப்பட்டேன். ஸோ இப்போ பயங்கரமாக நான் வரணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ என்ன பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ என்னையே நான் க்ரோ பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பராக டாட்டோ பண்ண கற்றுக்கிட்டேன். இது க்ரோ மீன்ஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல இப்போ ஏர்ன் பண்ணணும், சரி செட்டில் பண்ணணும். ப்ரோ, இதை பார்த்து பேடாக இன்ஸ்பயர் ஆகி ஸோ வீட்டில் இப்போ தெரியும்ல, இப்போ ஏதாவது ஒரு தப்பாவோ இது பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி? அது நான் வந்து யாரையும் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நானே பண்ணியிருக்கேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அவங்க விருப்பம், ஏன்னா அது அவங்களோட இண்டிவிஜுவல். அது என்ன, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்போ போய் நான் ஃபிங்கர் கட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சதை நான் கட் பண்ண போகிறேன். இல்லை நீ வா நான் கட் பண்ணி விட்றேன்னு யாரும் கட் பண்ணணும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கா பிடிச்சா அவங்களா பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே. எனக்கு பிடிச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் எடுத்துக்க வேணாம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில்.